ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு எப்போதுமே ஒத்து வராதுன்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எந்த கட்சிக்கும் சரி வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, யார்கிட்ட சொல்லணும்? யார் கேட்கிறா? இப்ப யார் கேட்கிறா? காங்கிரஸ் தான் கேட்கிறாங்க. அப்ப காங்கிரஸுக்கு இவங்களே நேரடியா சொல்லியிருக்கலாம்ல. இவங்க எதாவது செஞ்சிருக்காங்க சார்? விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? காப்பீட்டு திட்டத்தில் அதிகமா வாங்கி கொடுத்துருக்காங்களா? சிவகங்கை மாவட்டத்திலுமே ஒரு போதையெல்லாம் போட்டு போதை கலாச்சாரம் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு. இப்போ நேற்று கூட மதுரை ஏர்போர்ட்டில் 30 கிலோ கஞ்சா ஒரு 100 கிலோ கஞ்சாவெல்லாம் போட்டு போதை தொடர்பாக சொன்னாலுமே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, இந்த இருக்க ஒரு அந்த பாலாஜி ஆர்ஜே பாலாஜி இருக்கான்ல, சிரிப்பு நடிகர், அவன் சொன்ன கதை தான் சார். அது சொன்னது தான் சார், டைலாக் தான் சார். அவன் பேசுவான், எனக்கு உடம்பு பூரா வியாதி, கை தூக்க முடியல. தாடி பாலா, அவன் பேர் பாலாஜி, ஆர்ஜே பாலா. அவன் பாலாஜி என்ன பாலாஜின்னு தெரியாது. அவன் சொல்லுவான், காது கேட்காது, எது பேசுனாலும் இந்த சைடில் வந்து பேசுங்க, கண்ணு அந்த பக்கம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவான். உட்காருவோமா? உட்கார முடியாது, ஃபைல்ஸு அப்படின்வான். சரி, அப்போ என்னதான் தீர்வு? எனக்கு இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு நம்ம இவர்கிட்ட தான் கேட்பான், விவேகிட்ட தான். அவர் இளங்கலைஞர், இளம் கலைவாணர் விவேகிட்ட கேட்பான், உனக்கு ஒரே மாத்திரை, ஒரு மாத்திரையில உனக்கு ஒரே சாரியாயிருக்கு, ஒரே ஒரு மருந்து தர்றேன், எல்லா நோயும் தயார். அது மாதிரி இந்த ஆட்சி மாற்றம் ஒண்ணுதான் சார் முழுமையான தீர்வு. தமிழக மக்களுக்கு முழுமையான விடியல் கிடைக்கணும்டா. இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அமர்ந்தவுடன் இதுக்கெல்லாம் முழுமையாக தீர்வு கிடைக்கும் என்பதை நான் முழுமையா சொல்லிக்கிறேன். அதுக்கு இடையில நம்ம என்ன சொன்னாலும் இது நடக்க போறதில்லை. ஏன்னா காவல்துறையே பாதிக்கிறாங்க. 4 நாளைக்கு முன்னால கோயம்புத்தூர்ல இரவு ரோந்து போன காவல் வாகனம், அந்த காவல் வாகனத்துல பாருங்க, ஒரு பெண் காவலர் இருக்காரு, ஒரு டிரைவர், அவரு போலீஸ், அவர் ஏற்றா இதான்னு தெரியல, அவரே அந்த பொண்ணை கற்பழிக்க இது பண்றாரு. எவ்வளவு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் என்ன செய்ய போகும்? ஆட்சியில ஒன்றும் கிடைக்காது. ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு எப்போதுமே ஒத்து வராதுன்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எந்த கட்சிக்கும் சரி வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, யார்கிட்ட சொல்லணும்? யார் கேட்கிறா? இப்ப யார் கேட்கிறா? காங்கிரஸ் தான் கேட்கிறாங்க. அப்ப காங்கிரஸுக்கு இவங்களே நேரடியா சொல்லியிருக்கலாம்ல. அவர் தான் சொல்றாரு. இடைக்கால பட்ஜெட்ல எதிர்கட்சிகளை அதிர்ந்து போடக்கூடிய அளவுக்கு இந்து அறநிலைத்துறைக்கு நிறைய ஒதுக்கீடு பண்ண போறான்னு சொல்லி சேர்ப்போம். கொடுக்கட்டும், கொடுத்த பிறகு பேசுறேன். கொடுக்கறதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரியும்? தேமுதிகலாம் ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லி அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொல்லியிருக்காரு நேற்று மேலூர். அமைச்சர் ராஜகண்ணப்பன் தேமுதிகலாம் ஒரு கட்சியே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது பிரேமலா காந்தி அவங்ககிட்ட கேளுங்க, கேப்டன் விஜயகாந்த் கட்சியில கேளுங்க, எங்கிட்ட கேட்டீங்கன்னா. போட்டோ ஷூட் நடத்துறான்னு சொல்லி ஆனா தஞ்சாவூர்ல இபிஎஸ் போகும்போது ஒரு 5000 ஓடி வந்து அதுவே போட்டோ ஷூட் மாத்திரம் தெரியுது. ஏதாச்சும் சொல்லணுமே சார். உள்ளன்போடு நேசிக்கக்கூடியவர், விவசாயிகளை நேசிக்க கூட அண்ணன் எடப்பாடியா தான் சார். இந்தியாவிலே நான் காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு அதிகமாக வாங்கி கொடுத்தது அண்ணன், விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் தான். 2 முறை பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் ரத்து பண்ணாங்க. இவங்க ஒரு தடவையாச்சும் ரத்து பண்ணியிருக்காங்களா? இவங்க எதாவது செஞ்சிருக்காங்க சார்? விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? காப்பீட்டு திட்டத்தில் அதிகமாக வாங்கி கொடுத்துருக்காங்களா? காப்பீட்டு திட்டமே நடத்தலை சார். இவங்க வாங்கவே இல்லை. நிறைய இடங்கள்ல காப்பீட்டு திட்டத்தையுமே செயல்படுத்தாம விட்டாங்க. விவசாயிகள் அதனாலேயே தஞ்சை விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால விவசாயிகள் உண்மையா நேசிக்கிற எடப்பாடியாரே அது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன். இவங்களுக்கு அதுலதான் குழப்பம்தான் திமுகவுக்கு. எந்த சைட பார்த்தாலும் எடப்பாடியார்னா மாணவர்களை பரீட்சை எழுதாமே பாஸ் பண்ண விட்ட கதாநாயகன்ட்டாங்க மாணவர்கள். அவரை நிச்சயம் வந்தோடனே மடிக்கணி கொடுப்பாருன்றாங்க. ஒரு பக்கம்
அவங்க அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம்னு சொல்லிட்டு இப்போ ஏமாத்திட்டோன்னு அவங்க இன்னும் அது எவ்வளோ பாருங்க, ஜூன் மாசத்துல வந்து அதை நிறைவேற்றுவோம்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. அதுவும் அவங்க பாதி பேர் ஏற்றலை. அவங்களுக்கு தகுந்தவங்களை ஜாக்டோஜியோட இருக்கிற தலைவர் நிர்வாகிகளை கூப்பிட்டு பாராட்டு விழா, தனக்கு தானே பாராட்டு விழா நடத்துற மாதிரி நடத்துறாரு. இதுதான் இன்னைக்கு நடக்குது. அதனால எங்க எடப்பாடியாருக்கு உண்மையாக நேசிக்கிறாங்க விவசாயிகள். அவர் மும்முனை மின்சாரம் கொடுத்தவர் விவசாயிகளுக்கு, விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்டங்களை தீர்த்தவர், அந்த காவிரி ஆற்று பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர், காவிரி நீருக்கு முற்றுப்புள்ளி அதுக்காக அவர் காவிரி தந்த காப்பாளன் வந்தாங்க. அதே மாதிரி தஞ்சை மண்டலத்தை விவசாய மண்டலம் பாதுகாப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எங்களுடைய எடப்பாடியார். இல்லைன்னா எத்தனை தொழிற்சாலையை வந்திருக்கோம். அதெல்லாம் காதவர் உண்மையான விவசாயிகளின் தோழன், பாட்டாளி வர்க்கத்தின் தோழன் எனக்கு எங்க எடப்பாடியார் என்பதை மக்கள் இன்றைக்கு எல்லோரும் ஏற்றிருக்காங்க. எல்லா தரப்பு மக்களும் ஏற்றிருக்காங்க.